எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்க அஸ்டர் கஞ்சி அது வந்துட்டு நம்ம மாடுலேட் பண்ணதே பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பேஷண்ட் எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம் 2 இயர்ஸ் பேக். பட் இப்போ வந்துட்டு ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்னாலே டயட் வந்துடும் இல்லையா ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ எல்லாருமே ஃபீல் பண்ணுறது என்னென்னா கட் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதை வந்து ஈஸியாக வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஆன்ஜியனில் நம்மளோட பழங்காலத்து நம்ம வீட்டில் வந்து நமக்கு பழக்கப்படுத்தின ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம இப்போ நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டோம். அது வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஈவன் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் வந்துட்டு என் சைட்லேருந்து நான் வந்து அதை சொல்லணுன்றதுக்காக நான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்க்கலாம். அஸ்டர் கஞ்சி வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். இதை ஒரு கஞ்சி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நைட்டு பண்ணேன். இதுதான் அதில் வந்துட்டுருக்கி. அண்ட் தென் வந்து வீட்டிலே பண்ண தயிர் இருக்குது. அதுக்கப்புறம் சியா சீட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நிறையா வந்துட்டு செவி வழி செய்தி தான். சியா சீட்ஸ் வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும் அப்படின்னுட்டு சால்ட்டு தேவையான அளவு நான் என்ன பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக சொல்ல முடியாது, ஒரு 2-3 மந்த்ஸாக இதை பார்த்ததுனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ப்ரோபயோட்டிக் அந்த ப்ரீபயோட்டிக் அப்படின்லாம் இருக்கு இல்லையா. இப்போது நமக்கு மோரில் அது நிறையவே கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க பால் ஐட்டம்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் தயிர் மட்டும் ஓகே. தயிர் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு டயட்டில் இருக்கணும், டெய்லியுமே கொஞ்சம் தயிர் சாதம் எடுத்துக்க சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு டெய்லியுமே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுனாலும் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா. தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு. கஞ்சில் ஆல்ரெடி நான் வந்து சால்ட்டு போட்டிருப்பேன். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி கஞ்சி வந்து நைட்டில் இருந்துட்டு இருக்குது இல்லையா. அதுக்கப்புறம் இப்போ தயிரில் இருக்க அதே பாக்டீரியாஸ் வந்து நல்ல பாக்டீரியாஸ் வந்து நமக்கு கட்டில் இருக்க இஷ்யூஸ் எல்லாமே வந்து ரெக்டிஃபை பண்ணும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.